ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு யார் ஈட்டிங் சேலஞ்ச். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 லேஸ் சிப்ஸ் இது சாப்பிடணும். இது கூட வந்து ஒயிட் ரைஸும் இருக்குது, முட்டையில் வந்து கீரை போட்டு பண்ணியிருக்காங்க, அதுவும் இருக்குது. ஸோ நான் பேக்கெட்லாம் எண்ணி காமிச்சிடுறேன். ஒரு சரமில் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, 2 சரம் 30. நான் எண்ணியை காமிச்சிடுறேன். வாங்க முதல்ல கிழிச்சு போட்டுறேன். எவ்வளோ நேரம் பார்க்கணும். நான் இருந்து டைம் வேஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஐயோ பிளேட் ஃபுல்லாக போகுது. 19 20 21 22 23 24 கீழே வரல கொஞ்சம் வந்துச்சு. 24 25 26 27 28 29 30. ஓகே, இதை நான் கீழே தள்ளி விட்றேன். அப்புறம் எடுத்து வேணாம். எனக்கு 10 நாளைக்கு இருந்தது பார்த்தீங்களா சிப்ஸு. எதிர்பார்க்கல, நல்லா இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் யாரும் சாப்பிட்ருப்பாங்க, யாரும் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க 30 சிப்ஸ் எல்லாம். ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறதுல வந்து எதுவும் தப்பு கிடையாது. சாப்பிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே, நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. அது கூட வந்து ஒயிட் ரைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கொஞ்சம் சாப்பிட முடியலன்னா இதோட நைட்டு சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். இதோடய சேர்த்து முடிச்சிடுவேன். அதனால தான் வந்து இதுவும் எடுத்துனேன்னா. ஓகே, நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, எப்படியோ வாயெல்லாம் புண்ணாக போகுது, அதனால தண்ணி போச்சு. போய் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்குது. இந்த இடம் எனக்கு வீங்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு வீங்கிற மாதிரி தெரியுது. சரி, வாங்கிட்டேன். 30 அதிகம் தான் நினைக்கிறேன். சரி, விடக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடலாம். தப்பு இல்லைல்ல, ட்ரை பண்ணதில்ல. சால்னா வேற நான் சரியா வேற போடல.
ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று மீறும். ஆனால் சாப்பாடு விட மாட்டேன். சிப்ஸ் வச்சாலும் வச்சிருவேன். ஏன்னா சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிப்ஸ் வச்சா யாராவது சாப்பிட்டுப்பாங்க வீட்டில், அம்மா இல்லை நானே அப்புறம் கூட சாப்பிட்டுப்பேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு 15 சிப்ஸ் பாக்கெட்டாவது முடிச்சிருப்பேன் எல்லாரும். அதுக்கு மேலேயே இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் புண்ணாயிடுச்சு எனக்கு, நல்லா தெரியுது. நீங்களும் யாராவது சாப்பிட்றது இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தன் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த இடத்துல எரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து பயப்படாதீங்க. எரிஞ்சதுன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறது, ஆரஞ்சு கூட இன்னொன்று வருமே க்ரீன் கலரில், சாத்துக்குடியா, சாத்துக்குடி சாத்துக்குடி ஜூஸ் நீங்கள் போய் குடிச்சிங்கன்னா போதும், இந்த எரிச்சல்லாம் வந்து சூப்பராக கம்மியாகும். நானும் அந்த மாதிரி தான் பண்ணுறது. நான் ஹெவியாக கொஞ்சம் சாப்பிட்டேன்னா இந்த இடத்துல எரியும். நான் யாராவது போய் ஒரு ஜூஸ் அடிப்பேன். ஒரு ½ அன் ஹவர் அப்புறம் தேன், ஒரே ஒரு ஸ்பூனு, ஒன்று தேன் முன்னாடி குடிப்பேன். இல்லைன்னா அது ஏதாவது ஒன்று பண்ணுவேன். ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் சரியாயிடும் எனக்கு. பால் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன், தப்பு பண்ணிட்டேன்னா. என்ன ஒரு 5 பாக்கெட் இருக்குமா, இல்லை 10 பாக்கெட் இருக்குமா, ட்ரை பண்ணுறேன் முடிக்கிறது. ஃபோன் சொல்கிறேன், நீங்களாம் யாரும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. சிப்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடாதீங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சதை வந்து இதாகிற மாதிரி தெரியுது, எரியுது. எங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண மாட்டேன். நிறைய பேர் வந்து கட் பண்ணிட்டேன், தூக்கி போட்டேன்னு சொல்லி இப்போ நிறைய பேர் மாட்டின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா ஃபுட் சேலஞ்சஸ் எல்லாம். ஸோ நான் வந்து இது கட் பண்ண மாட்டேன், கொஞ்சம் ஸ்பீட் மட்டும் பண்ணுவேன். அப்புறம் நம்மக்கிட்ட யாரும் எனக்கு யாரும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது, பாய் கீழே போட்டாரு தூக்கி போட்டாருன்னு சொல்லி. அப்படி சொல்கிறவங்க ஒரு பந்தயம் கட்டுங்க, நேரில் வாங்க, உட்காருங்க, சாப்பிட்ற நாளில் மட்டும் பார்த்துக்கோங்க. உட்காந்துருக்கேன்ல, அது எனக்கு கரெக்டாக இந்த கிராஸ் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்ணாடி தான் இருக்குது. இந்த கண்ணாடி நான் பார்க்குறேன், இந்த இடத்துல எனக்கு வீங்கி இருக்குது, 2 பக்கம் வீங்கி இருக்கு எனக்கு. அவ்வளோ நேரம் டிப்ஸ் இது பண்ண ஆன்லைன்ல அது மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறேன், தப்பா நினைச்சாதீங்க யாரும். அப்படியே போயிட்டு 2 செகண்ட் தான். மசாலா எல்லாமே சாப்பிட முடியல, ஏன்னா அதுவும் ரொம்ப குடிச்சது காஞ்சிருக்குது. இதுவும் வெறும் முழுங்க முடியல என்னால. ஏப்பம் கூட வந்துருச்சுங்க, பரவாயில்ல. இது வரைக்கும் யாராவது சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரில. 30 சிப்ஸ் எல்லாம் இன்ஷால்லா முடிச்சிருவேன். இது சாப்பிட்டதுனால கேஸ் ஒன்று எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு நான் வந்து என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் இதோட மருந்தெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். நான் அதை ஃபாலோ பண்ணதான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் முன்னாடியே. இந்த கேஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கு முன்னாடி என்னோட பழைய வீடியோலாம் பாருங்கள், அதில் இருக்கும்.
ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருக்கும், சாப்பாடு இருக்குது. சாப்பிட்றேன், சிப்ஸ் முடிச்சுட்றேன். இந்த சாப்பாடு இருக்குது, எல்லாம் முடிச்சிட்டேன். இந்த சாப்பாடு மட்டும் என்ன பண்ணுவேன்னா, இப்போ தொழுவுற டைம் தான், அப்படியே போய் தொழுந்தேன்னா கொஞ்சம் ஜீரணம் ஆகும். ஸோ அந்த வேஸ்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் சாப்பிட்றது. எனக்கு ஒன்றும் கிடையாது, 2 தான். ஆனால் இப்போதைக்கு என்னால் முடியல, ஸோ அதனால வச்சுட்டு கண்டிப்பாக வந்து நான் சாப்பிடுவேன். வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சிங் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாஸ்க் கொடுங்க. இன்ஷால்லா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.